டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிறப்பு. ஏன்னா கூடிய விரைவில் பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவரப்போகுது. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி ஜியோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். புவியியலை பொறுத்த மட்டும் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் தமிழில் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஹியூமன் ஜியோகிராஃபி, அதாவது மனித புவியியல். மனித புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய சப் டாபிக் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் சிலபஸை நல்லா பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? அதே மாதிரி ரெண்டையுமே பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது 6th to 12th வரைக்குள்ள ஜியோகிராஃபி லெசனை வந்து நீங்கள் படிங்க. நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி ஜியோகிராஃபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் மட்டும் அப்டேட் ஆகும். டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து கொடுப்போம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிறப்பு. ஏன்னா கூடிய விரைவில் பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவரப்போகுது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம். ஓகே, அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓல்டு சிலபஸை ஓரங்கட்டிருங்க, நியூ சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி ஜியோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். புவியியலை பொறுத்த மட்டும் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் தமிழில் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம அகாடமியில் நியூ சிலபஸ் வைஸ் பிஜி டிஆர்பி ஜியோகிராஃபிக்கு வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. இன்க்ளூடிங் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் தமிழ் மீடியத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கவர் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கவர் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம், சரியா? பிஜி டிஆர்பி ஜியோகிராஃபியை பொறுத்த மட்டும் அதுவும் நியூ சிலபஸில் வந்து நிறைய அப்டேட் இருக்குது. ஒரு புவியியலை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஜியோகிராஃபி என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியணும். நம்ம நார்மலாக வந்து காலேஜ் டைம், அதாவது யூஜி பிஜி இந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம படிச்சிருப்போம். பட் ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைமாட்டாலஜி, அதே மாதிரி ஓசனோகிராபி, அதாவது காலநிலையியல், அதே மாதிரி கடலியல், இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து கவர் ஆகுது. இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தற்போது உள்ள சிச்சுவேஷனில் காலநிலையியல் அதே மாதிரி கடலியல் இந்த ரெண்டுமே வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காலநிலையியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைமில் கரெக்ட் டைமுக்கு வந்து மழை வரும். அதாவது இந்த மாதம் மழை வரும் அப்படின்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக மழை இருக்கும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம இந்த மாதம் வெயில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா மழை வரும். மழை வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா அடித்து வெயில் வந்து நல்லா அடிச்சுன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை பற்றியுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடலியல். கடலியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூமியை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சாலுமே கடலியல் சார்ந்த ஒரு சில கண்டுபிடிப்புகள் இப்போ வரைக்குமே வந்து கண்டுபிடிக்கலை. அதுதான் வந்து ஃபேக்ட். ஏன்னா கடலை பற்றி நம்ம ஆராயும் போது அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி இருக்கும்போது கடலை சார்ந்த ஆராய்ச்சிகள் அன்றாட நாட்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதை பற்றியுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஹியூமன் ஜியோகிராஃபி, அதாவது மனித புவியியல். மனித புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய சப் டாபிக் வருது. மனித புவியியல்னா என்ன, அதே மாதிரி பாப்புலேஷன் ஜியோகிராஃபினா என்ன, மக்கள் தொகை புவியியல்னா என்ன, அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி குடியேற்ற புவியியல்னா என்ன, அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபி விவசாய புவியியல்னா என்ன, அர்பன் ஜியோகிராஃபி நகர்ப்புற புவியியல்னா என்ன, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஜியோகிராஃபி அதாவது போக்குவரத்து புவியியல்னா என்ன, கல்ச்சர் ஜியோகிராஃபி கலாச்சார புவியியல்னா என்ன, சோசியல் ஜியோகிராஃபி சமூக
புவியியல்னா என்ன, எக்கனாமிக் ஜியாகிரபி அதாவது பொருளாதார புவியியல், பொலிட்டிக்கல் ஜியாகிரபி, ஸோ அரசியல் புவியியல். ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே ஏன் இருக்குது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வாழ்ந்து வந்தாங்க. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் தன்னுடைய குடும்பம் வளரணும், அதே மாதிரி தன்னுடைய சமூகம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா, அப்படி போகக்கூடிய இடம் வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடமா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தென்காசியிலேருந்து ஒரு ஆணோ பெண்ணோ சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து மக்கள் தொகை அதிகரிக்கை. இவங்க அங்கே போகும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய குடியேற்ற பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1997 சென்னை எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை மேப்பை எடுத்து பார்க்குறதுக்கும் இப்போ 2025 சென்னை மேப்பை எடுத்து பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, சென்னைவாசி மக்களை விட மற்ற ஊர்வாசி மக்கள் வந்து அதிகமாக அங்கே இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சென்னை வந்து அவ்வளவு ஒரு மக்கள் தொகை அடர்த்தியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாமே தான் இங்கே இந்த 2வது யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஜியாகிரபிக்கல் தாட், ஸோ புவியியல் சிந்தனைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். ஸோ இதுலேயுமே வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 4 பொறுத்த மட்டும் ரிஜினல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஜியாகிரபிக் ஆஃப் ரிசர்ச்னா என்ன அதை பற்றி பார்க்கணும். அடுத்து ஜியாகிரபி ஆஃப் என்வைரன்மெண்டல்னா என்ன அதை பற்றி பார்க்கணும். ஸோ ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, கார்டோகிராஃபினா என்ன, அதே மாதிரி டெக்னிக் ஆஃப் ஜியாகிரபி. ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று நடந்து போவோம், இல்லைனா சைக்கிளில் போவோம், அதுவும் இல்லை அப்படின்னா மாட்டு வண்டியில் போவோம். பட் இதையெல்லாம் தாண்டி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து பைக் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, அதுவும் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கார் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேட்டில் இருந்து வேற ஒரு ஸ்டேட்டு போகிறோம், இல்லைனா வேற ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கப்பல் வழியாக போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவோ ஒரு மாற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்க போகிறோம். சேம் டைம் இப்போ ஒரு இடத்துல புவியியல் மாற்றங்கள் வருது அப்படின்னா அது எதனால் வருது அப்படிங்கிற மாதிரி அசிய ஒரு ஜியாகிரபி டீச்சராக நம்ம வந்து நல்லா கவனித்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற மெஜர் எப்படியோ, பட் ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் நம்ம பூமியை பற்றி நல்லா ஆழ்ந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிலபஸை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், 2 சிலபஸுமே நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு தெரியும், இது நமக்கு தெரியாது, இது நம்ம படிக்கணும், இது நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உருவாகும். ஸோ இந்த சிலபஸை எடுத்து பாருங்கள். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 மீடியத்துலையுமே வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா? சேம் டைம் இதை நீங்கள் எப்படி படிக்கணும், இதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஜியாகிரபியை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. பொலிட்டிக்கல் ஜியாகிரபினா வேறு ஒன்றுமே கிடையாது. முன்னொரு காலகட்டத்தில் வந்து நம்ம நாடு வந்து ஒற்றுமையாக இருந்துச்சு, இப்போவும் ஒற்றுமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பக்கத்து நாட்டு உறவு முறைகளை வந்து எப்படி இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, அப்புறம் எக்ஸெட்ரா, இந்த நாட்டோட அந்த இந்திய நாட்டு எல்லையை வந்து எப்படி பகிர்ந்தளிக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சார்க் அமைப்புனா என்ன, ஏசியன் அமைப்புனா என்ன, யூரோப் ஒன்றியம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் சிலபஸை நல்லா பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அதே மாதிரி ரெண்டையுமே பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது 6th to 12th வரைக்குள்ள ஜியாகிரபி லெசனை வந்து நீங்கள் படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யூஜி, பிஜி, பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இல்லை அப்படின்னா ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக ஒரு நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்கில் ஜியாகிரபி டேட்டா வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்திய அளவில் ஜியாகிரபி லெவல் வந்து எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் ஜியாகிரபி லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள்.
ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாமல் விவசாயத்தை மட்டும் நம்பியிருந்தோம். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்தியாவின் ஒரு முதுகெலும்பு வந்து விவசாயமாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு சில டெக்னாலஜி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது மக்கள் எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கும்போது அதையுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு, மாமாவோ சித்தப்பாவோ அப்பா அம்மா வீட்டுக்கோ போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நடந்து போவோம், சைக்கிளில் போவோம், மாட்டு வண்டியில் வந்து போவோம். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து அப்படி கிடையாது. நிறையா வெஹிக்கிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். அதே மாதிரி மேப்பு, கூகுள் மேப்பு பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் ஒரு இப்போ சென்னையிலேருந்து சென்னை ஒரு இடத்துக்கு ஈஸியாக போகிறோம் அப்படின்னா அந்த ஈஸியாக போகிறதுக்கு வந்து நம்ம கேட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. நேராக ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குதோம், கூகுள் மேப்பை தட்டுறோம், லொக்கேஷனை பின் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். அப்போ இதனுடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த ஜியோகிராஃபியில் வந்து நம்ம நல்லா லிசன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக ஜியோகிராஃபிக்கு வந்து ஜேம்ஸ் ரெனால்ட் பேஜ் வந்து 20/3/2025, அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இல்லை நான் படிக்கவே மாட்டேன், எந்த விதமான பயிற்சியும் எடுக்க மாட்டேன், முயற்சியும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஜியோகிராஃபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் அப்டேட் ஆகும், டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து கொடுப்போம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கைடன்ஸ் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுடைய வேலை படிக்கணும், படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பொருந்தும். அதே மாதிரி இந்த ஜேம்ஸ் ரெனால்ட் பேஜ் வந்து பொருந்தும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பொருந்தும். நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஜியோகிராஃபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போடும்போது உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காமர்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.